இடைக்காட்டூர் கிராமத்தில் கழிவுநீரால் நோய் பரவும் அபாயம் கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் கிராமத்தில் 2வது வார்டு பகுதியில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகும் பகுதியாக மாறி வருகிறது. தினமும் அப்பகுதியில் வரக்கூடிய கழிவுநீர் அருகே உள்ள புனிதமான தேவாலயத்திற்குள் செல்வதால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கில் செயல்படுகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு உதவ வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. தமிழகம் முழுவதும் 4 பக்க கலருடன் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நமது தினமுல்லை களம் மாலை நாளிதழ் இன்றே வாங்கி படியுங்கள். செய்தித்தாளின் சுருக்கம், எழுத்தின் வலிமை, ஒளியில் வாய்மை. இன்றே வாங்கி படியுங்கள் தினமுல்லை களம் மாலை நாளிதழ். தற்போது பரபரப்பான விற்பனையில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.